ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் அதிரசம் செய்யறதுக்கு நமக்கு வராது அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப நிதானமாக, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அப்படி ஒன்றும் கஷ்டமான ரெசிபி இது கிடையாது. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. நம்ம சேனலில் தீபாவளி ரெசிபீஸ்லாம் சிம்பிளாக செய்யக்கூடியது நிறைய இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அதிரசம் செய்யறதுக்கு பயப்படவே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பலகாரம் இது. ரொம்ப நேரம் டைம் எடுத்துலாம் செய்கிற பலகாரமே கிடையாது. சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. ஒரு வாரம் 10 நாளைக்கு வச்சுருந்தும் சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. நம்ம பாரம்பரியமான ரெசிபியில் இதுவும் ஒன்று. இது நிறைய பேருக்கு செய்ய வராதுன்னு செய்ய மாட்டாங்க. வாங்க ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மாவு பச்சரிசியாக சூஸ் பண்ணி எடுத்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அளவு மெஷர்மெண்ட் இந்த ஆழாக்கால் நான் 2 ஆழாக்கு எடுத்திருக்கேன். இப்போது இந்த அரிசியில் தண்ணியை ஊற்றி 2-3 டைம் நல்லா தண்ணி ஊற்றின உடனே கழுவிடுங்க. கழுவிட்டு ஒரு 1 ஹவருக்கு மேலே இதை ஊற போட்டுடணும். நம்ம இந்த மாவு ரொம்ப ஊறவும் கூடாது அரிசி, அதே சமயம் ஊறாமல் இருக்கவும் கூடாது. அதுதான் அளவு. அந்த மாதிரி பார்த்துக்குங்க. பாதி ஊறி இருக்கணும், பாதி அரிசி தன்மையோடு இருக்கணும். அப்போ உங்களுக்கு மாவும் நல்லாயிருக்கும், அதிரசம் செய்யறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிரசம் சூப்பராக வந்துடும். இப்போ இதை நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 1 ஹவர் கிட்ட ஊற விட்டுட்டு தண்ணியை நல்லா வடித்து எடுத்துருங்க. ஒரு வடிகட்டியில் போட்டு வடித்து எடுத்துருங்க. அரிசியை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். உள்ளாரே ஃபேன் காற்றுல ஒரு காட்டன் துணியை விரித்து நல்லா உணர்த்தி விட்டுடுங்க. இது அரிசி எப்படி ஊறியும் ஊறாமல் இருக்கணுமோ அதே மாதிரி தான் காயணும். சேம் டைம் அவங்களுக்கு ஈரப்பதம் இருக்கணும். நம்ம கையை அதில் வச்சு பார்த்தோம்னாக்கா ஒட்டணும். அந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கணும். இப்போ இதுக்கு வெல்லத்தை நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். நம்ம பாகுக்கு இந்த மாதிரி பாகு வெல்லமாக எடுத்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு அதிரசம் ஒட்டி பிடிக்கிறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இலகலான வெல்லம் எடுத்திங்கன்னா சில நேரம் அதிரசங்கள் டேஸ்ட்டும் கம்மியாக இருக்கும், அலசலாக இருக்கும். இந்த மாதிரி பாகு வெல்லமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிரசத்தோட மாவு ஒட்டி பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த வெல்லத்தை நான் அளக்கிறதுக்காக நல்லா துருவி எடுத்திருக்கேன். இப்போது 2 ஆழாக்கு அரிசி உங்களுக்கு 1/2 கிலோக்கிட்ட வருது அப்படின்னாக்கா இதுக்கு 300 வெல்லம் உங்களுக்கு கரெக்டான அளவு. 300 கிராம் வெல்லம், நல்ல தித்திப்பான வெல்லமாக இருந்தால் 300 கிராம் போதும். 300 கிராம் வெல்லத்தை இந்தமாரி துருவி அளந்து எடுத்துக்குங்க. எடுத்ததை ஒரு கிண்ணத்தில் போட்டு அதே கப்பால் 1 கப்பு தண்ணி ஊற்றிடுங்க. அதில் இப்போ இந்த வெல்லம் கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி நம்ம பாவு காய்ச்சறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த வெல்லம் கரையிறதுக்குள்ளே நம்ம அரிசியையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா டென்ஷன் இல்லாமல் நல்லா சூப்பராக உங்களுக்கு அதிரசம் வரும். இப்போ அதே கப்பில் 1 கப்பு தண்ணி அளந்து நான் அதில் ஊற்றி அதை வச்சுட்டேன். அது கரையிட்டோம். இப்போ அரிசி இந்த மாதிரி உணர்த்துற அரிசியை நீங்கள் இப்படி கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கணும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு, நான் மோஸ்ட்லி அதிரசத்துக்கு சலிக்க மாட்டேன். அதாவது கொஞ்சம் கொரகொரப்பாகவும் இருக்கணும், நைஸாகவும் இருக்கணும். ரெண்டும் கலந்து இருந்தால் உங்களுக்கு அதிரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம புட்டு சாப்பிடும்போது சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா பொல பொலன்னு இருக்கும் அதிரசம். அப்படி இருந்தால் தான் அதிரசம் நல்லாயிருக்கும். அதனால் நான் சலிக்காமல் அப்படியே நல்லா ஓட விட்டு இப்போ கையில் எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நரநரப்பு தன்மையும் இருக்கணும், அதே சமயம் நைஸும் இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி ஸ்ட்ரைட்டாக நான் அப்படியே எடுத்துக்குவேன். இந்த மாதிரி அரைச்சி கொட்டுற மாவை ஈரம் காஞ்சிடாமல் அப்படியே அமுக்கி விட்டுடுங்க. நீங்கள் ஒரே டைமில் அரைச்சாலும் மாவை நம்ம ரெடி பண்ணுற வரைக்கும் ஈரம் போகாமல் அமுக்கி ஒரு மூடி போட்டு வச்சிடணும். இதில் அது ஒரு சின்ன டிப்ஸு. மாவு காஞ்சிடக்கூடாது, அந்த ஈரத்தன்மையோடையே இருக்கணும் நம்ம அரைக்கிற மாவு. அதுக்காக தான் அரிசியையும் நீங்கள் ரொம்ப நேரம் காயெல்லாம் வச்சிடக்கூடாது, ஈரத்திலேயே அரைச்சிடணும். அப்போ தான் மாவு உங்களுக்கு அந்த தன்மையோடு இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருக்கிற வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அதிரசம் கிண்டுற பாத்திரத்தில் அந்த வெல்லப்பாகை வடிகட்டி எடுத்துக்குங்க. கண்டிப்பாக வெல்லத்தை வடிகட்டணும், அதில் கல் மண்ணெலாம் இருக்கும். அதனால் வடிகட்டி அதை எடுத்துக்கிட்டு அடுப்பை ஆன் பண்ணி இப்போ நம்ம பாகு பதம் எடுக்கணும். ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கிங்க. நீங்கள் செய்ய தெரியாதவங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு செய்கிறீங்க அப்படின்னா டென்ஷன் இல்லாமல் ஒரு நிதானமான இருந்துக்குங்க. இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை நீங்கள் சிம்மிலே வச்சுக்கிங்க, பயப்பட தேவையில்லை.
சிம்மிலே வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அதில் ஊற்றுங்க. ஃபஸ்ட் டைம் ஊற்றி பாருங்கள். இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா இப்போ தண்ணியோட கரைஞ்சி போகுது பாருங்கள். இந்த இந்த பதம் வந்து சரியாக வராது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பதம் சரியாக வராது. இது அடுத்த ஸ்டேஜ். அதுவும் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த தண்ணியில் கரையுது பாருங்கள் நம்ம ஊற்றும் போதே, இந்த பதமும் உங்களுக்கு செட் ஆகாது. இப்போ கொஞ்சம் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் நம்ம வந்து சரியாகும் பாருங்கள். இது கொஞ்சம் வருது பார்த்தீங்களா? இதோட பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாவோடு அது ஒட்டி பிடிக்கணும், அவ்வளோதான். இதெல்லாம் ஊற்றினோம்னா மாவு பிரிஞ்சு போயிடும். நீங்கள் அதிரசம் தட்டி எண்ணெயில் போட முடியாது. மாவோட ஒட்டுற பதம் பாகு போய் மாவோட ஒட்டணுன்னாக்கா இந்த மாதிரி நம்ம அதுக்காக தான் அந்த பதத்தை வந்து நம்ம எடுக்கிறது. வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் முன்கூட்டியே இந்த பாகு பதம் இல்லாமல் எடுத்துட்டிங்கன்னா அது மாவோட தோசைக்கல்லில் ஊற்றுற மாதிரி தான் ஆகிடும். இப்போது அந்த பதம் உங்களுக்கு ஒட்டி பிடிக்கிற பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட சொல்லி நீங்கள் கிண்டலாம். இல்லை நீங்களே கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கொட்டி கிண்டிடுங்க. கிண்டிட்டு மாவு சப்போஸ் ரொம்ப இறுக்கமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பற்றிலாம் ஒன்றுமே ஃபீல் பண்ணாதீங்க. கரெக்டான மாவு இறுக்கமாக இருக்கலாம், உங்களுக்கு நீர்த்த மாதிரி தான் எப்பொழுதுமே அதிரசம் மாவு இருக்கக்கூடாது. மாவு இறுக்கமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிரசம் ரொம்ப நல்லாவே வந்துடும், தட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு மாவு இறுக்கமாக இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. இதை நீங்கள் சூட்டுலேயே 2 ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா கிளறி, நெய் வந்து ஆப்ஷன் தான், நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் போட்டு நெய்யும் விட்டு நல்லா கிளறி இந்த மாதிரி எடுத்து ஒரு கிண்ணத்தில் நீங்கள் நல்லா அமுக்கி விட்டுட்டிங்கன்னா அந்த சூட்டுலேயே தன்னாலே அது இலகி கொடுத்து மேலே ஒரு 2 ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா ஈவனாக தடவி ஒரு 2 நாளைக்காவது விட்டுடுங்க. 2 நாளைக்கு ஊறி 3 நாளைக்கு ஊறி சுட்டோம்னா சூப்பராக இருக்கும் அதிரசம். நீங்கள் செஞ்ச உடனே அதிரசம் செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு இருக்காது. இப்போ பாருங்கள், நான் 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாளைக்கு அப்புறம் இப்படி தான் இருக்குது மாவு. எவ்வளோ இலகி கொடுத்துருக்கு பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் இலகி கொடுக்கல, மாவும் வெல்லமும் கரெக்டாக இருந்துருச்சுன்னா ரொம்ப நல்லது. அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. நல்லா ஒரு கிண்ணத்தில் வெந்நீரை நல்லா கொதிக்க வச்சுக்கிங்க. கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஸ்பூனால் ஊற்றணும் வெந்நீரை. அதுதான் ரொம்ப மெயின். நிறையா ஊற்றிட்டிங்கன்னா தோசை மாவு மாரி ஆகிடும். ஸ்பூனால் ஊற்றி நல்லா கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தேவையான அளவு நல்லா பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சாஃப்ட் டோவாக வந்துடும். இப்போ இந்த மாவை எல்லாத்தையும் ஈவனாக ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுக்கிங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்டு வச்சு அதில் எண்ணெய் தடவி இந்தமாரி தட்டினீங்கன்னா ஒரே சைஸில் உங்களுக்கு அதிரசம் கிடைக்கும். செய்ய தெரியாதவங்களாக இருந்தீங்கன்னா சின்னது பெருசுன்னு செய்ய வேணாம். பிளேட்டில் இந்தமாரி தட்டினீங்கன்னா இதே சைஸில் எல்லா அதிரசமும் சுட்டு எடுக்கலாம். எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சுக்கிங்க. அதிரசம் வெல்லம் பொருளுங்கிறதுனால அதிக தீ வச்சிங்கன்னா மேலே கரிஞ்சிடும், உள்ளே வந்து மாவு வேகாமல் அப்படியே இருக்கும். அதனால் வெள்ளை பலகாரம் எது செஞ்சாலும் தீயை வந்து நீங்கள் மிதமான தீயில் தான் வச்சு அதை சுட்டு எடுக்கணும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி 2-3 கூட பெரிய பாத்திரமாக வச்சிங்கன்னா போட்டு எடுக்கலாம். மிதமான தீயில் வச்சு இந்தமாரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் ஒரு சாரணி, வடிகட்டுற சாரணி அடியில் வச்சு மேலே இந்த மாதிரி ஒரு சாரணி வச்சு அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் வடிஞ்சிரும். இல்லை உங்களுக்கு அது பயமாக இருக்குன்னா தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சு நீங்கள் வந்து ஒரு வட்டாவை வச்சு கூட நீங்கள் அழுத்தி எடுத்துக்கலாம். இதை மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து போட்டு எடுக்கணும். அது மட்டும்தான் உங்களுக்கு டைம் எடுக்கும். மற்றபடி அதிரசம் உங்களுக்கு அதிக வேலையே கிடையாது. அதிரசம் நம்ம தட்டி போடும்போது இந்த மாதிரி பூரி மாரி உப்பி வந்ததுன்னா கரெக்டான பதம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உப்பி வர அதிரசங்கள் தான் பதமும் கரெக்டு, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அளவுகள் கரெக்டுன்னு அர்த்தம். இதை வந்து நீங்கள் ஒரு 10 நாளைக்கு வச்சுருந்தும் சாப்பிட்லாம். இருக்க தான் அதிரசம் வந்து டேஸ்ட்டு உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். செஞ்ச உடனே சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு 2 நாள் கழித்து சாப்பிட்டிங்கன்னா இருக்க டேஸ்ட்டை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது, ரொம்ப பயம் இல்லாமல் ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் வந்து ரெசிபி சொல்லியிருக்கேன். இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.